ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கீமே நீங்கள் பெற்றுக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 26/1/2026 குடியரசு தினத்தன்று எல்லா கிராமங்கள்லையுமே கிராம சபை கூட்டம் பார்த்து நடத்த போகிறாங்க. இந்த கிராம சபை கூட்டங்களில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவைகளை தாராளமாக நீங்கள் பெற்றுக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு நிதி பார்த்தா ஒதுக்குறாங்க. அந்த கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு எல்லா கிராம ஊராட்சிகள்லையுமே கிராம சபை கூட்டம் கட்டாயமாக நடத்துவாங்க. உங்கள் ஊரில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா 11 மணிக்கு அந்த கிராம சபை கூட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாக இதில் கொடுத்துருக்காங்க. சென்னையை தவிர்த்து மீதி இருக்க எல்லா ஊர்கள்லையுமே எல்லா கிராமங்கள்லையுமே இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுது. இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் எந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள் 1, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். அதாவது 1/4/2025 31/12/2025 வரைக்கும் கிராம ஊராட்சி பொது நிதியிலேருந்து எதுக்கெலாம் செலவு பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோ நிதி வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை இருக்குது பாருங்கள். அந்த ஆடிட் எல்லாமே உங்களுக்கு கிராம சபையில் பார்வைக்கு ஒப்புதல் அளிப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். 3வது, கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதம் பண்ணுவாங்க. அதுக்கு என்னமான மேற்கொண்டிருக்காங்க அதெல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 4வது என்ன அப்படின்னா, மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலமாக 2026-27 நிதியாண்டுக்கு கிராம வளர்ச்சி திட்டத்துக்கு ஒப்புதல் பெறுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கிராம ஊராட்சிகள் வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். அது எதுக்கெல்லாம் பயன்படுது அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதேமாரி கீழே என்னமான ஸ்கீம் அப்படின்னா, கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இதெல்லாமே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பாருங்கள், தொழிலாளர் வரவு செலவு திட்டம், அதாவது உங்களுக்கு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்குது பாருங்கள், 100 நாள் வேலை திட்டம். ஸோ அது எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பேருக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ ஆகுது அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 6வது, தொழிலாளர் வரவு செலவு திட்ட பணிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதான் அந்த அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னமான பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். 7வது, நலிவு நிலை குறைப்பு நிதி, அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் உள்ள மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை கிராம சபை மூலமாக தேர்வு செய்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் நலிவு நிலை குறைப்பு நிதி கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முன்னுரிமை பட்டியல் தயார் செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெறப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த நலிவு நிலை குறைப்பு நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது, தூய்மை பாரத இயக்கம் பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9வது, ஜல்ஜீவன் திட்டம். ஸோ உங்கள் குடும்பத்தில், அதாவது உங்கள் ஊரில் ஒவ்வொரு கிராமத்துலையுமே ஸோ குடிநீர் இணைப்பு எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்கீமுங்க 100% இருக்கணும். அப்படி உங்கள் வீட்டுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் போய்ட்டு தெரிவிக்கலாம். உங்களுக்கு அந்த குடிநீர் இணைப்பு வழங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 10வது, சிறு பாசன ஏரிகள் புதுப்பித்தல் குறித்த விவரம். உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஏரிகள் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. 11வது, தொகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றி. ஸோ பள்ளி எந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு இருக்குது, அதோட மேம்பாட்டு திட்டம் என்ன, அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுப்பாங்க. இதுதாங்க உங்களுக்கு அப்டேட். ஸோ 12வது, இதர பொருட்கள் ஏதாச்சும் இருக்குது, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் போயிட்டு மனு அளிக்கலாங்க. அதாவது உங்கள் கிராம ஊராட்சி சார்பில் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மனு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக வீடு வேணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் மனு அளிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு இந்த வீட்டு வரி ரசீது வேணும், வீட்டு வரி ரசீதில் பெயர் மாற்றம் பண்ணணும், இல்லை பார்த்தா ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது. உங்கள் தெருவில் பார்த்தா விளக்கு சரியாக எரியல, குடிநீர் வசதி சரியாக இல்லை, தார் சாலை வசதிகள் இல்லை, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கிராம சபை கூட்டத்தில் போய்ட்டு நீங்கள் தெரிவிக்கலாங்க. இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மனுவாக கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஸோ எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு சில நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க குடியரசு தின நாளைக்கு. ஸோ மறக்காமல் போயிட்டு கலந்துக்கிட்டு ஏதாச்சும் வேணால் நீங்கள் பெற்றுக்கலாம். அதேமாரி உங்கள் கிராம ஊராட்சியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.